அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேர் 3 விசைப்படகுகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவான விவரம். விக்னேஷ், நேற்று காலை ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. வழக்கம் போல இவங்க நள்ளிரவுல மீன் பிடிச்சிட்டு அதிகாலையில், அதாவது ஒரு 2 மணி அளவில் கரை திரும்பும் போது அந்த பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளையும் படகில் இருந்த 22 மீனவர்களையும் கைது செஞ்சு தற்போது காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமுக்கு அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தொடர்ச்சியா மீனவர்கள் கைது செய்யப்படுறது இந்த பகுதி மீனவர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது. அந்த படகு உரிமையாளர் மற்றும் அந்த ஓட்டுநர் உறவினர் மீது ஒரு மிகுந்த அதிர்ச்சியும், அதே போல கடந்த காலங்கள்ல 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுனால இதே போல இந்த தடவையும் அதே நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்ட மீனவர்களிடையே கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.